IPL சூதாட்டத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளி சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்டிருக்கிறார். சூதாட்டத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் நட்சத்திர ஹோட்டல் உரிமையாளர் தலைமறைவாகி இருக்கிறார். அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, சொல்லுங்க, சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்டிருக்கும் நபர் யார்? IPL சூதாட்டத்தில் அவரது பங்கு குறித்த முழு விவரங்கள் என்ன? சென்னை விமான நிலையத்தில் IPL சூதாட்டம் தொடர்பாக தலைமறைவாக இருந்து வந்த சஞ்சய் பாஃப்னாவை சிபிசிஐடி போலீசார் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னையில் நடந்த IPL சூதாட்டம் தொடர்பாக 9 சூதாட்ட தரகர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதில் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் பாஃப்னா ஏற்கனவே தலைமறைவாகிவிட்டார். அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து சிபிசிஐடி போலீசார் அனைத்து விமான நிலையங்களையும் உஷார்படுத்தினார்கள். இந்த நிலையில் இன்று காலை தென்னாப்பிரிக்காவிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த சஞ்சய் பாஃப்னாவை குடியுரிமை அதிகாரிகள் பிடித்தனர். இதையடுத்து அவரை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள். தற்போது சிபிசிஐடி போலீசார் சஞ்சய் பாஃப்னாவிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சஞ்சய் பாஃப்னாவின் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்திவிட்டார்கள். அந்த சோதனையில் 50 லட்சம் மதிப்புள்ள கையெழுத்திடப்படாத காசோலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவரது வீட்டிலிருந்து கம்ப்யூட்டர், லேப்டாப் மற்றும் செல்போன் சிம் கார்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டதற்கு அது உறுதியாகியிருக்கிறது அந்த ஆதாரங்கள் மூலமாக. அது மட்டுமல்லாமல் அந்த ஆதாரங்களை வைத்து சஞ்சய் பாஃப்னாவிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று அல்லது நாளை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைப்பார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. ஐஸ்வர்யா, சுப்பிரமணி, நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க. அடுத்து நம்ம ராமானுஜம் கிட்ட செல்லும். ராமானுஜம், நீங்க சொல்லுங்க, பிசிசிஐ தலைவர் ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமான விருந்தினர் மாளிகையில் யாராவது தங்கியிருக்காங்களா? அங்க மும்பை காவல்துறையினர் சோதனையிட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கே. அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் இல்லத்தின் முன்பாக தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த விருந்தினர் மாளிகையில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் மும்பை போலீசார் வந்து சோதனை நடத்த வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயச்சந்திரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது எங்களுக்கும் அப்படி ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது, அவர்கள் வந்தால் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வீட்டிற்கு எதற்காக வருகிறார்கள் என்ற கேள்வியை நாம் முன்வைத்த போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட முக்கிய கருத்து என்னவென்றால், இந்த வீட்டில் அதாவது பெரும்பான்மையான நேரங்களில் ஸ்ரீனிவாசனும் மற்றும் அவருடைய மருமகனும் வந்து பார்த்திருக்கின்றார். இதே இல்லங்களிலும் இதேபோல் கொடைக்கானலில் உள்ள மற்றொரு அவர்களுடைய பிரபல திரைப்பட நிறுவனத்தை சார்ந்த ஒரு பிரபல அவருடைய விருந்தினர் மாளிகையில் தங்குவார்கள் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. எனவே இங்கு அவர்கள் முக்கியமான ஆதாரங்களை விட்டுவிட்டு சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் மும்பை போலீசார் இங்கு வந்து சோதனை நடத்த வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இல்லத்தில் யார் தங்கியிருந்தார்கள் என்று விசாரித்த வரை திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய மனைவி மற்றும் அவருடைய மகள் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள அவருடைய மனைவி, அது மட்டுமல்ல அவருடைய பேர குழந்தைகள் இருந்தார்கள். இவர்கள் தற்போது இங்கிருந்து வெளியே சென்று அருகில் உள்ள நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள பிரபல திரைப்பட நட்சத்திர ஒரு உரிமையாளர் ஒருவருக்கு பிரபல திரைப்பட நட்சத்திரத்தை சார்ந்த ஒருவருடைய பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் பத்திரிகையாளர்களும் மற்றவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள், காவல்துறை கண்காணித்து வருகிறார்கள். தங்களுக்கு நிம்மதி தேவை என்பதற்காக அங்கு சென்று தங்கியிருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்ததாக அங்குள்ள ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த இல்லத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் சோதனை நடக்கலாம் என்ற தகவல் வெளியாயிருக்கு. அது எதற்காக என்றால், பெரும்பான்மையான நேரங்களில் கொடைக்கானலில் தான் அவர்கள் குடும்பத்தினர் தங்கி இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக IPL மேட்ச் தொடர்பான பல்வேறு விவகாரங்களை கொடைக்கானலில் உள்ள ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் வைத்து சீனிவாசன் முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறார். அந்த முடிவுகள் அனைத்தும் அவருடைய மருமகனுக்கு தெரிந்திருக்கிறது, குருநாத்திற்கு தெரிந்திருக்கிறது. எனவே குருநாத் மையப்பன் இங்கிருந்து பல்வேறு தகவல்களை பெற்றிருக்கலாம். எனவே அந்த நட்சத்திர ஹோட்டல் மற்றும் இங்குள்ள விருந்தினர் மாளிகையில் எப்பொழுது வேண்டுமானாலும் சோதனை நடத்த வாய்ப்பு தகவல் வெளியாயிருக்கு. ஐஸ்வர்யா, ராமானுஜம், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. சுப்பிரமணி, நீங்க சொல்லுங்க, தலைமறைவாகியுள்ள ஹோட்டல் அதிபரின் சூதாட்ட தொடர்பு பத்தி விரிவா சொல்லுங்க. இன்று காலை சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் பாஃப்னா தான் இதில் ஒரு முக்கியமான குற்றவாளி என்று சிபிசிஐடி போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கிட்டியிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்போது சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டல் அதிபருக்கும் இந்த சூதாட்டத்தில் தொடர்பு இருப்பது என்பது அம்பலமானது. அதாவது சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல் அதிபருக்கும் கிட்டியும் அடிக்கடி சூதாட்டம் தொடர்பாக கிட்டத்தட்ட 100 முறை அதிகமாக பேசியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நட்சத்திர ஹோட்டல் அதிபர் தற்போது தலைமறைவாக இருக்கிறார். அவர் பயன்படுத்திய சிம் கார்டு அவரது மனைவியின் பெயரில் வாங்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் நட்சத்திர ஹோட்டல் அதிபரை எங்கிருக்கிறார் என்பதை கண்காணிக்கும் பணியில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல,
மட்டுமல்லாமல் குருநாத் மெய்யப்பனை இந்தி நடிகரான விண்டு தாரா சிங்கிற்கு அறிமுகப்படுத்தியதும் இந்த நட்சத்திர ஹோட்டல் அதிபர் தான் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனால் மும்பை போலீசாரின் பார்வை நட்சத்திர ஹோட்டல் அதிபர் மீது திரும்பி இருக்கிறது. அதனால் மும்பை போலீசாரும் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த நட்சத்திர ஹோட்டல் அதிபரின் ரெண்டு வழக்குகளையும் அவருக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்வர்யா, ராமானுஜம், இப்ப நீங்க சொல்லுங்க, சூதாட்ட புகார் காரணமா குறிப்பா நட்சத்திர ஹோட்டல்ல சோதனையிட காவல்துறையினருக்கு என்ன காரணம்? அதாவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல் இங்கே பிரபலமான ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்று இருக்கிறது. அந்த ஹோட்டலில் வைத்து ஐபிஎல் மேட்சோடைய நடக்க போகின்றன என்றால் குறிப்பாக அவர் பெரும்பாலும் ஸ்ரீனிவாசன் ஓய்வு நேரங்களில் கொடைக்கானல் விருந்தினர் மாளிகையில் தான் தங்குவார். ஆனால் இந்த ஐபிஎல் மேட்ச் போன்ற விவகாரங்களை கவனித்துக் கொள்வதற்கு பல்வேறு நபர்கள் தன்னை வந்து சந்திக்க வருவார்கள் என்பதால் அந்த 5 நட்சத்திர ஹோட்டலில் வைத்துதான் முக்கிய விருந்தினர்கள் அவர் தொடர்ந்து சந்தித்து வந்திருக்கிறார் என்று இங்கு உள்ள காவல்துறையினர் மும்பை போலீசாருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். எனவே அங்கு ஏதாவது ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறதா, குறிப்பாக ஸ்ரீனிவாசனை யாரெல்லாம் சந்தித்தார்கள், குருநாத் மெய்யப்பன் அப்போதுதான் உடன் இருந்தாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இவற்றுக்கு விடை தெரிவதற்காக அங்கு அவர்களிடம் விசாரணை நடத்திருப்பதாகவும் அந்த நட்சத்திர ஹோட்டல் மட்டுமில்லாமல் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியான கொடைக்கானல் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த இல்லம் தான் ஸ்ரீனிவாசனுடைய விருந்தினர் மாளிகை. இந்த மாளிகையில் வைத்துதான் அவர் பல்வேறு முடிவுகளையும் எடுத்திருக்கிறார். எனவே இந்த 2 இடங்களிலும் சோதனை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இவர்களுக்கு பல்வேறு தரப்பில் இருந்து பல்வேறு நபர்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் இவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பல்வேறு நபர்கள் தற்போது இங்கே கொடைக்கானல் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் குருநாத் மெய்யப்பனுக்கும் என்ன தொடர்பு, அவர்களுக்கு இந்த விவகாரத்தில் ஏதாவது முக்கிய தகவல் கிடைத்ததா, இப்படி பல்வேறு தகவல் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்த மும்பை போலீசார் எந்த நேரத்திலும் கொடைக்கானல் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இன்று நாம் இது குறித்து மதுரை விமான நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஏதாவது தனியார் விமானம் ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, இல்லது மற்ற விமானங்களில் ஸ்ரீனிவாசனுக்கு ஏதாவது டிக்கெட் புக் செய்திருக்கிறார் என்ற தகவலை கேட்டவரை இன்று வரை அப்படி எதுவும் இல்லை. நாளை 2 விமானங்கள், தனியார் விமானங்கள் சென்னையில் இருந்து மதுரைக்கு வருகின்றன. அதில் ஏதாவது ஒன்று ஸ்ரீனிவாசன் வர வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஸ்ரீனிவாசன் மதுரையில் இருந்து கொடைக்கானல் வர அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அப்படி அவர் வந்த பின்னர் சென்னையில் முகாமிட்டுள்ள மும்பை போலீசார் கொடைக்கானலுக்கு வருவ வாய்ப்பு இருப்பதாக திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கிறாங்க. ஐஸ்வர்யா, சுப்பிரமணி, இப்ப நீங்க சொல்லுங்க, சிபிசிஐடி போலீசாரோட இந்த ஐபிஎல் சூதாட்டம் தொடர்பா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதாவது சென்னை சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே சூதாட்ட தரகர்கள் 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பிரசாந்த் என்பவர் கடந்த 3 நாட்களாக போலீஸ் காவலில் இருந்து தற்போது இன்று காலை தான் போலீஸ் காவல் முடிந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக சிபிசிஐடி போலீசாரின் குறி வந்து கிட்டி மற்றும் ராஜா 2 தரகர்களை போலீஸ் காவலில் எடுக்கும் நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். நாளை அல்லது நாளை மறுதினம் அவங்க 2 பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பணியில் சிபிசிஐடி போலீசார் இறங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நட்சத்திர ஹோட்டல் அதிபரான அவர் தலைமறைவாக இருப்பவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நட்சத்திர ஹோட்டல் அதிபரும் கிட்டியும் இணைந்துதான் இந்த சூதாட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நட்சத்திர ஹோட்டல் அதிபர் கிட்டத்தட்ட 25 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரை சூதாட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாகவும் முதல் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனால் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக நட்சத்திர ஹோட்டல் அதிபர் தான் இருக்க வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் கருதுகிறார்கள். ஐஸ்வர்யா, இந்த ஐபிஎல் சூதாட்டம் தொடர்பாக போலீசாரின் விசாரணை குறித்து சென்னையிலிருந்து சுப்பிரமணி தந்த தகவல்களுக்கும் கொடைக்கானலிலிருந்து ராமானுஜம் தந்த தகவல்களுக்கும் மிக்க நன்றி.